அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: இயேசுவை ஏற்றவரும் எதிர்த்தவரும். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 40 முதல் 53 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் வாழ்க்கையின் சுருக்கமாக இப்பகுதி அமைவதாக கருதலாம். ஏனெனில் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் அவரை ஏற்றுக்கொண்டோரும் இருந்தன, எதிர்த்தோரும் இருந்தன. முன்னுரை பாடலிலே கூறப்பட்டது போல் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமை அளித்தார். இங்கும் அவரை வரவேண்டிய இறைவாக்கினர் என்றும் மெஸ்ஸியா என்றும் ஏற்றுக்கொண்டோர் இருந்தனர். அதே நேரத்தில் மெஸ்ஸியா பெத்லேம் இருந்தல்லவா வருவார், இவர்தான் கல்லியர் ஆயிற்றே என்று மறுத்தோரும் இருந்தனர். தலைவர்கள் திறந்த மன அற்றவராக இருந்தனர். அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை. இந்த காவலரின் கூற்றை கூட அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. நீங்களும் ஏமாந்து போனீர்களோ என்றுதான் கேட்கிறார்கள். கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியா வரமாட்டார், அவர் பெத்லேமிலிருந்து தான் வருவார் என்பதும், தலைவர்களுக்குள்ளும் பரிசேயர்களுக்குள்ளும் யாரும் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும், அவர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம், எந்த மறைநூலை அவர்கள் தம் வாழ்வின் வழிகாட்டியாய் ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த மறைநூலை அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள தடைக்கல்லாய் மாறியது பரிதாபம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவருக்கு சார்பானவர்கள் உண்டு, அவருக்கு எதிரானவர்களும் உண்டு. மக்களிடையே பிளவு ஏற்படுகிறது. இப்பிளவுகளுக்கு காரணம் இயேசு அல்ல, மக்களின் முற்சார்பு எண்ணம், அறியாமை, அதிகார வர்க்கத்தினர். கல்லியவர்கள் என்றாலே கலகக்காரர்கள். ஒரு சில யூதர்கள் இயேசுவை மோசே உறுதியளித்த இறைவாக்கினராக பார்த்தனர். இயேசுவின் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக பார்த்தனர். இயேசு வாக்குவாதத்திற்கு உட்பட்டவர் அல்ல, அன்பை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவர். இயேசுவின் அனுபவம் நம்மையும் நம் வாழ்வையும் வளப்படுத்த வேண்டும், ஆன்மீக நெறியை ஆழப்படுத்த வேண்டும். இன்றைய காலச்சூழலில் பொது நலனுக்காக உழைக்கின்ற மனிதர்கள் நம்மத்தில் பல இருந்தாலும் எவற்றையும் துணியோடு செயல்படுத்தினாலும் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயங்குகிறோம். அவர்கள் மீது அவதூறாக பிறர் பேசுகின்ற பொழுது ஒதுங்கி விடுகின்றோம். தட்டி கேட்காமல் நமக்கு ஏன் வம்பு என்று நாம் மறைந்து செல்கின்றோம். உழைப்போரோடு நமது கரத்தையும் இணைத்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 விதமான கதை மாந்தர்கள்: 1 காவலர்கள், 2 நிக்கதேம், 3 தலைமை குருக்கள். காவலர்கள் இயேசுவை கைது செய்ய அனுப்பப்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. நிக்கதேம் படித்தவர், செல்வாக்கு மிக்கவர், துணிவுடன் வாக்குமூலத்தை வழங்குகின்றார். தலைமை குருக்கள் மற்றும் பரிசேயர்கள் தாங்கள் எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக நிலைநிறுத்தி கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மத்திலே துணிச்சலோடு உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். இயேசுவை துணிச்சலோடு பின்பற்ற வேண்டும். இயேசுடைய வார்த்தைகளை நம்முடைய நெஞ்சங்களே பதித்து வாழ்வாக்கி பலர் மத்தியிலே சான்று பகர அழைக்கப்படுகிறோம். எவ்வளவுதான் வேதனைகள், எதிர்ப்புகள், பிளவுகள் ஏற்பட்டாலும் இயேசுவின் வார்த்தையில் நிலைத்து நின்று வாழ்வாக்கி சான்று பகருவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் வார்த்தைகளை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறேனா? நான் இயேசுவின் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறேனா?
நல்லது எங்கிருந்தாலும் அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு வழங்குகின்றேனார். மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்லது எங்கிருந்தாலும் மனதார ஏற்று வாழவும், இயேசின் வார்த்தைகளை திறந்த மனதோடு ஏற்கவும், இயேசின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு வாழவும் வரம் தாரும். ஆமேன்.